ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை முழுசா பாருங்க. என்னால் என்ன பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேசியிருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. வணக்கம் மக்களே, என் பேர் பரத். எல்கசிசி திருச்சிங்கிற சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 1.5 வருஷம் மேலே டோர்னமெண்ட் நிறைய எடுத்திருக்கோம். 28,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். இப்போ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்டு. கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஈக்குவல் எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுத்து தரோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரூவன் கமாடிட்டி இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது. ஒரு நல்ல டேலண்ட் இருந்தும் நம்ம யார் கணக்குமே தெரியாத ஒரு ஆள் நம்ம சேனலில் பதிவாகிருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தும் அந்த மேட்ச் வியூஸ் போகல, அந்த டேலண்ட்டுக்கான வியூஸ் போகல. வியூஸ் போனால் தான் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்ட எனக்கும் வந்து ஏர்னிங் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே கிடைக்கலங்கும் போது அந்த டேலண்ட்டும் மறைஞ்சிருது. அதே சமயத்தில் இவ்வளோ எஃபோர்ட் போட்ட எனக்கும் அது பேக் ஃபயராக மாறிடுது. ஸோ இந்த கான்சிக்வன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத பிளேயர் அதில் இருப்பாங்க. பட் அவங்க நல்லா விளையாடினாங்கன்னா அதுக்கான ஹைப்பு நான் மென்ஷனே பண்ணியிருப்பேன். இந்த மேட்ச் நல்ல மேட்ச், எல்லா மேட்சுமே நல்ல மேட்ச், நல்ல ஒன் சைடடாக போன மேட்சஸும் இருக்கும். பார்க்குற உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள மேட்சஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்னால் ஓப்பனாக போட்டிருப்பேன். அதே மாதிரி ஒரு நல்ல டேலண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை தனியாக எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஒரு நல்ல பெரிய பிளேயர் அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் போட்டு அதில் வியூஸ் வாங்காமல், அந்த மேட்ச்சில் அந்த நல்ல பெரிய பிளேயரை ஒருத்தர் விக்கெட் எடுத்திருந்தா கூட அவங்களோட ஃபோட்டோவை தான் நான் முன்னாடி போட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பேன். ஒரு பந்து போடுறீங்க, அது நீங்கள் நினச்ச இடத்துல விழுந்திருக்காது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்துல அவங்க தப்பாக போட்டாங்க நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இறங்கி யாரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதில் என்ன பாசிட்டிவாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், அப்படி தான் நான் இது வரைக்குமே பேசியிருக்கேன். நியூட்ரல் கமெண்ட்ரி தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் பயாஸ்டாக பண்ணணுங்கிற ஆசை எனக்கு கிடையவே கிடையாது. நம்ம சேனல் அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ் என்னால் மேக்ஸிமம் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான விஷயம் ஷார்ட்ஸ் கிரியேஷன் தான். ஏன்னா ஒருத்தருக்கு போட்டு இன்னொருத்தருக்கு போடாமல் விட்டோம்னா அதுவே எனக்கு கெட்ட பேராக மாறிடும். அதனாலேயே வந்து என்ன பண்ணுறேன்னா, எந்தெந்த மேட்சஸில் ஒரு 4, ஒரு 6, ஒரு விக்கெட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட்ஸை நான் போட்டு கொடுத்துட்றேன். அதை தாண்டி இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே போடுறோம். அதில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுறது வந்து இன்ஸ்டா வந்து ரீச் அதிகமாக இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் இன்ஸ்டாவோட ரீச்சை நான் நிறையவே பார்த்துட்டேன். அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் போடுற ஷார்ட்ஸு, ரீல்ஸுக்கு அதை தாண்டி நம்மள்கிட்ட வந்து நம்ம போடுறோம்னா அதோட ஹைப்பு, அதோட வியூஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மேட்ச் நீங்கள் ஆடுறீங்க, நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 11 பேர் இருப்பீங்க. உங்கள் மேட்ச் உங்கள் கை விட்டு போயிருக்கும், நீங்கள் தோற்றுருப்பீங்க. அதை மறந்துடுங்க. உங்கள் டீமில் ஒருத்தர் நல்லா விளையாடிருப்பார்ல, அந்த ஒருத்தருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அந்த மீதமுள்ள 10 பேரும் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து அவரோட இன்ஸ்டா ஐடியா வாங்கி, எத்தனை யூடியூபர் இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தரோட பர்டிகுலர் இன்ஸ்டா ஐடியா தேடி பிடிச்சி அவருக்கான சப்போர்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்கள் டீம் ஆள் மேட்ச் ரிசல்ட்டை மறந்துடுங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்கன்னா அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது, எஃபி இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு வர வியூஸ், ஒரு பெரிய பிளேயருக்கு வர வியூஸ் உங்கள் டீம் ஆளுக்கு என்னால் எனக்கும் கிடைக்கும். அதில் எனக்கு பெனிஃபிட் இருக்குது. அதில் தான் நான் ஏர்ன் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஈக்குவல் எஃபோர்ட்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வியூஸும் போகுது, ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த சப்போர்ட்டும் கிடைக்குதுங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இப்போ ஒரு ஊர் டோர்னமெண்ட்லாம் நிறைய நடக்குது. போன மாதம் முழுக்குமே ஒரு ஊர் டோர்னமெண்ட் தான் எடுத்தேன். நான் போனது எல்லாமே எனக்கு பழக்கப்பட்டவங்களுக்காக நான் போகிறேன். ஸோ அப்போ வந்து அங்கே சப்போர்ட் கிடைக்கல. எது சப்போர்ட் கிடைக்கலன்னா வியூஸ் வரலை. வியூஸ் வராது காரணம் இந்த மாதிரி செட்டிங் மேட்சஸை மட்டும் பார்க்கறதுனால தான். ஒரு ஊர்லேயும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் இருக்குது. எல்லா மேட்சஸையும் பாருங்கள், நான் கேட்க போகிறதே கிடையாது. உங்கள் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் இதை தான் பார்க்கணும்னு நானும் சொல்ல முடியாது. ஆனால் சப்போர்ட் வந்து உங்கள் சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் நானும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரே ஆளாக இத்தனால ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் கருப்பாக இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு அது மேட்ரு கிடையாது. அதையும் விட்டாச்சு. அதை தாண்டி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னை பார்க்குறவங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, காலங்காத்தாலேயே ரொம்ப தூங்காமல் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க கேட்பாங்க. ஒரே ஆளாக ஒர்க் பண்ணுறோம். நைட்டு 2:30 ஆகிடுது எடிட் முடிக்க எனக்கு ஏன் அவ்வளோ டைம் ஆகுதுன்னா, வீடியோ கிடையாது. வீடியோ ஒரு நாளைக்கு நான் 4 வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். டக்குன்னு நீங்களும் வெயிட் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். ஒரு வாரத்தை கடைசி வெள்ளிக்கிழமை நினைக்கலாம் வீடியோவே இருக்காது. ஏன்னா நான் முடிச்சிடுவேன். அதுதான் காரணம். ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட்டு டக்குன்னு முடிச்சோமா. அதே மாதிரி எந்த மேட்சையும் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. இது வந்து லோக்கல் போல் இது எதுக்கு எடுத்துக்கிட்டு இதில் வியூஸ் வராது நான் விட்டதும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட போகிற ஒரு 10 நிமிஷம் கேட்பேன். அந்த 10 நிமிஷம் கிடைக்கலாட்டி மட்டும்தான் அந்த வீடியோவை நான் விட்டு போகிறது. நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒரே ஆள் யூடியூபர் வந்து காலைல உட்காந்துருக்கிறது மேட்டர் கிடையாது. நான் ஒரே ஆள், ஆனால் 11 பேர்த்த ஜாயின் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வர வைக்கிறது கஷ்டம் என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் வர பார்ட்டிசிபெண்ட்ஸ் பிளேயர்ஸும் கொஞ்சம் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஒரு 2000 2500 கட்டி ஒரு மேட்ச் ஆடுறீங்க. அந்த மேட்ச்சுக்கு ஒரு 5 ஓவர் கொடுக்கணும் கமிட்டியாக நினச்சா கூட டீம் அசம்பிள் ஆகிற டைம் ஆகிடுதுங்கும் போது ஓவர் கம்மியாகுது. இவ்வளோ காசு கட்டி ஓவர் கம்மியாக எதுக்கு ஆடணும்?
ஒரு மேட்ச் ஒரு 6 ஓவர் மேட்ச் ஆனால் தான் அதில் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்போ தான் அந்த மேட்சோட ப்ரெஷரை உள்வாங்கி அதை எப்படி நம்ம அடுத்து ஓவர் கம் பண்ணுறோங்கிறது தான் இந்த மேட்சோட ஒரு சுவாரஸ்யமே. 4 ஓவர் மேட்ச்சில் டக்குன்னு 1 செகண்டில் நீங்கள் மேட்சை விட்டு வெளில போயிடுவீங்க, இந்த டோர்னமெண்ட் வெளில போயிடுவீங்க. ஸோ அப்படி ஏன் போகணுங்கிறது என்னோடய பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்க பிளேயர்ஸ்ட்டு முக்கியமாக கேட்டுக்க ஒரு ரெக்வஸ்ட் இது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டேக் எடுத்துட்டேன். எனக்கு நான் மறதி என்னை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் மறந்து தொலைஞ்சிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு தான் பேசுகிறேன். கட் பண்ணி தான் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் தான் இதையுமே பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த பாயிண்ட்டையும் தப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் நான் விட்டுறவும் கூடாதுன்னு பார்த்துருக்கேன். நோட் பண்ணி தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சில ஹிண்ட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஹிண்ட்டு கிடச்சா அந்த ஹிண்ட்டை வச்சு நான் என்ன பேச நினச்சோன்னு அதை பேசிடுவேன். இவ்வளோ ஒர்க் போட்டதுக்கு அப்புறமா இப்போ ஷார்ட்ஸு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 1.5 வருஷத்தில் 100 GB டேட்டா இருக்குது. அதை அப்லோடு பண்ண என்னால் முடியல. ஏன் முடியல அப்படின்னா, எங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் அப்லோடு பண்ணணும், அந்த வாரத்தோட எடிட்டை பார்க்கணும், அந்த மேட்ச் ஹைலைட்டோட ஷார்ட்ஸை ரெடி பண்ணணும். ஒரே ஆளாக என்னால் பண்ண முடியல. ஏன் என்னால் பண்ண முடியலன்னா வியூஸ் வரலை. ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இத்தனை நாளாக ஒரே ஆளை ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு ஆள் வேலைக்கு போட்டாச்சும் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாகவும் உங்களுக்கும் கண்டென்ட் இன்னும் சீக்கிரமாக வரும். அது ஒன்று இருந்துச்சு. இந்த சேனல் ஆரம்பிக்க மிக முக்கியமான காரணம் என் அப்பா. அவர் வந்து இப்போ இல்லை. அவர் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் இருந்த ஒருத்தர். அவரோட லைஃப்பில் மொத்தமாக அவர் சோஷியல் ஒர்க்கில் இருந்துட்டார். பெருசாக சம்பாதிக்கலை. என் வீட்டை பார்த்தாலுமே தெரியும், பெருசாக சம்பாதிக்கலை. என்னை படிக்க வச்சுட்டார். அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படித்து கொடுத்தேன். படித்ததை ஒழுங்காக படித்தேன். பட் என்னோடய லைஃப் அப்படியே டோட்டலாக மாறி இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட லைஃப்லேருந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சு, அவர் வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டார், சோஷியல் ஒர்க் நிறைய பார்த்தாரு. இந்த கட்சிக்கு பிராண்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. என் ஏரியாவில் அவருக்கு பெரிய சப்போர்ட்டு. ஒரு கவுன்சிலராக அவர் உயிரோடு இருந்தால் இந்த தடவை ஒரு கவுன்சிலர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் இருந்து எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அவரோட லைஃப்பில் தான் எனக்கு இது தோணுச்சு. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் தோன்றது தான், அதுக்கான மணியை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. அதை தாண்டி அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கணும் அடுத்த லெவல் போகிறதுக்கு. அதுக்கு அடுத்து தான் மணியே நமக்கு. ஸோ இந்த 3மே எனக்கு எப்போதுமே முக்கியம். ஸோ இப்போ எனக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் இருக்குது. எவ்வளோ பேர் என்னை பார்த்தா சிரிக்கிறாங்க. சிரிக்காதுன்னா சும்மா ஃபேக்காக கூட கிடையாது. அவங்க என்கிட்ட பழகிற விதத்துலேயே எனக்கு தெரியுது. ரொம்ப ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன். 28,000 சப்ஸ்கிரைபர் சும்மா கிடையாது. நான் ஆரம்பிக்கிறப்ப நான் டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 3 வீடியோ என் ஃப்ரெண்ட் சப்போர்ட்னால திருவானைக்கோவிலில் போய் எடுத்தேன். திருவானைக்கோவில் ரூபன் யாருன்னு எனக்கு தெரியாது. நவீன் எனக்கு சொந்தக்கார பையன். நவீன மூலியமாக ரூபன் தெரிஞ்சார். ரெய்னா கௌதம் பார்த்தேன். அந்த மேட்ச் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். செம்ம வெயில், எனக்கு எடுக்கலாம் தெரியாது. வெளியே வந்து நின்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வழியில் ஐஃபோன் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஸ்பான்சர் பண்ணியிருந்தான், இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துக்க அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பித்து ஓரளவுக்கு முன்னாடி வந்தோம். அதுக்கடுத்து சாதிக்கணும்னு நான் மறக்கவே முடியாது. யாருனே தெரியாத ஒருத்தர் 40,000 டோர்னமெண்ட் திருச்சியில் நடத்துகிறாரு. ஒரு ஐடியாவுமே கிடையாது. போஸ்டரை பார்த்தேன், எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், யாரை வச்சு இந்த சான்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். மற்ற சேனல் வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வரவானேன்னு ஒரு ஃபோன் தான் பண்ணேன். நீ வான்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது அவர் தான். அந்த 40,000 டோர்னமெண்ட் லைஃபே மாற்றிருச்சுன்னு சொல்லுவேன். அந்த 40,000 டோர்னமெண்ட்டில் திருச்சியில் உள்ள மொத்த பிளேயர்ஸும் வந்திருந்தாங்க. எனக்கு அப்போ ஒருத்தரை கூட தெரியாது. அங்கேருந்தான் டோட்டலாக நம்ம சேனலே வெளியே வந்தது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணி டக்குன்னு வந்தாங்க. இங்கே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜூஸ் கொடுத்தது காட்டூர் டீம். ஒவ்வொரு டீமாக அன்றைக்கி பழக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டீம் சப்போர்ட்டு. ஒவ்வொருத்தர் ஃபோன் நம்பரை வாங்கி உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். நான் என்ன நினச்சேன்னா, வீடியோ போட்டால் வியூஸ் வந்துடும், வியூஸ் வந்தால் எல்லாருமே சம்பாதிக்கனே பார்ப்போம், நம்ம எஃபர்ட்டை போடுறோம், அதுக்கான சம்பாத்தியம் கிடச்சிருன்னு நான் நினச்சேன். பட் இந்த 1.5 வருஷத்தில் நான் பெருசாக சம்பாதிக்கவே இல்லை. இந்த ஃபோன் பசங்க காசு போட்டு அவங்களோட ஹெல்ப்பால் வாங்கின ஃபோனு. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு இந்த ஃபோனோட இஎம்ஐ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்மளால் இது வரைக்கும் கட்டி முடிக்கவே முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி நம்ம வீட்டையும் பார்க்கணும். என் தம்பி ஒருத்தன் வேலைக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் இத்தனை நாள் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடிட்டேன். சப்போஸ் எத்தனை நாளைக்கு அவனை நம்பியே நம்ம இருக்க முடியுங்கிறதும் தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் பெருசாக சம்பாதிக்க ஆரம்பிக்கலையே, நம்ம இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு நிறையவே இருக்குது. சில டைம் வந்து எனக்கு என்ன கமெண்ட் வரும்னா, நீ பயாஸ்டாக இருக்க, ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஒரு பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி பயாஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அப்படி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நியூட்ரலாக பேசுகிறது தான் எனக்கு வேலை. ஸோ அப்படி பேசியிருந்தா இத்தனை நாள் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. 1% கூட எனக்கு தெரிஞ்சு வளர்ந்துருக்காரு. கெட்ட பேர் ஆகிருக்கும். எல்லா இடத்துலையுமே என்னை நம்பி கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்தால் எடுத்துடணும்னு என்னை கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நான் போட்ட எஃபர்ட் நான் நியூட்ரலாக இருந்துக்கே நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மட்டுமே தான் அது. எங்கேயாவது உங்களுக்கு பயாஸ்டாக நான் கமெண்ட்ரி பண்ணும்போது தெரிஞ்சிருந்துச்சுன்னா பின் பாயிண்ட்டாக சொல்லுங்கள். பரத் நீ இந்த இடத்துல இந்த ரிவ்யூஸை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பரத் இந்த இடத்துல வந்து நீ இன்னும் நல்லா பேசியிருக்கணும், நல்லா பேசணுங்கிறத தாண்டி நல்லா பேசணுங்கிறத எடுத்துப்பேன். இங்கே நீ தப்பாக பேசிட்ட, இந்த பிளேயருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன்.
தம்ப்நெயில் ஈக்குவலாக போடுறேன். சப்போஸ் நான் தம்ப்நெயில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் நான் பர்டிகுலராக போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்ம் பண்ண யாருக்குமே ஷார்ட்ஸை நான் விட்டதே கிடையாது. சின்ன சின்ன கீ மூமெண்ட்டை கூட நான் ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகுது, கெட்ட பேராகவும் மாறுது. அப்பப்போ கெட்ட பேர்னா 1000 பேர் நல்ல விஷயம் சொன்னாலுமே அந்த ஒரு பிளாக் மார்க் வந்து எனக்கு பெருசாக தெரியுதுல்ல, அந்த ஒரு பிளாக் மார்க்கும் வரக்கூடாது. ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டுட்டு எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துடுது. கண்டிப்பாக கோவம் தான் வருது. ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறேங்கிற காரணத்துக்காக இஷ்டத்துக்கு என்னை திட்டவும் கூடாது. நான் யார்ட்டையும் திட்டு வாங்க வரல. நான் தப்பு பண்ணி திட்டு வாங்கினா அதை பார்த்து முதல்ல வருத்தப்பட போகிறாள் நான் தான், இப்படி தப்பு பண்ணிட்டியேன்ட்டு. அதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட்டை ஒன்று போட்டு விட்டால் அது நல்லா இல்லை. பிளேயரையுமே டிகிரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இப்பயும் கேட்குறேன். ஆக்சுவலாக ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் விளாண்டேன். அப்போ வந்து நான் ஒரு நல்ல பவுலர், ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். அடிக்க வரும் அதெல்லாம் இல்லை, கேமுக்காக ஆடுவேன், எனக்கு பிடிச்சதுக்காக ஆடுவேன். அதுக்கப்புறமா சில பல காரணத்தினால நம்மளை பார்த்தவங்க தெரிஞ்சுருக்கும் நமக்கு கை பிரச்சனை இருக்குது, அதனால் நம்மளால் ஆட முடியல, பவுலிங் போட முடியல. நான் இப்போ ஒரு பால் ஒரு நாளைக்கு போட்டாலே பெரிய விஷயம். அதுவுமே வீடியோ எடுக்க வரோம்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு நான் அதை விட்டுறேன். ஸோ அப்படி இருக்க எனக்கு வந்து இந்த கேம்குள்ளே எப்படியாச்சும் இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் விளாட முடியாட்டியுமே இந்த கேமில் என்ன நடக்குது, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாது. ஏன் இந்த இடத்துல பாஸ் பண்ண, இந்த இடத்துல ஒரு கேப் ஏன் விழுந்திருக்கு, இந்த இடத்துல சம்டைம்ஸ் நேரில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிலே பண்ணுறாங்க, ஏன் இந்த டிலே பண்ணுறாங்க, இந்த மேட்சை காற்றடிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த கேம். அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க் வந்து கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் பிடிச்ச காரணத்தினால தான் நான் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பின் பாயிண்ட்டாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து சரணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. சரண் அடிக்காத மேட்ச் என்றைக்காவது நான் பேசியிருக்க போகிறேன்னா, அந்த மனுஷன் ஒரு டோர்னமெண்ட்டில் 7 6 அதை அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுறாரு. நீங்கள் யாராச்சும் அடித்து அதை நான் வந்து தப்பாக பேசியிருக்கேன்னு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் அதை மாற்றிப்பேன். ஏதாவது ஒரு இடம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அப்படி நான் விட்டதே கிடையாது. ஏன்னா விளாண்ட எனக்கு தெரியும், இறங்கி விளாட்றது எவ்வளோ கஷ்டம். வெளியேருந்து நான் கமெண்டேட்டராக ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கான்னு கூட சொல்கிறது தப்பு தான் என்னை கேட்டால். அந்த எக்ஸிக்யூஷன் பெர்ஃபெக்டாக அன்னைக்கு நாள் அவங்களுக்கு சரியில்லாட்டி எவ்வளோ பெரிய டீம் வந்தாலும் வெளியே போக தான் போகுது. சப்போஸ் இன்னமும் நீங்கள் சப்போர்ட் நான் சரணுக்கு மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சரணோட ஷார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டா சேனலில் இருக்கணும். பெருசாக எல்லா பிராண்டுக்கும் நான் சப்போர்ட் பண்ணது கிடையாது. பேட்டு எதுவாக இருந்தாலும் பர்டிகுலராக பண்ணுவேன். எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான். நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிஎம்க்கு பண்ணியிருக்கேன், பிஎம் பிராண்டுக்கு பண்ணியிருக்கேன். அதை தாண்டி இவர் ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் தங்கமணிக்கு பண்ணியிருக்கேன். மணி மோட்டிவில் இல்லை, அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும்தான் நான் ஓப்பனாக இவங்கள்ட்ட நீங்கள் போங்க. அதுவுமே போகிற இடம்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் நேரில் போய் ஒரு தடவை பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அவங்களையும் வளர்த்து விடும். இல்லை தம்பி இங்கே நீ ப்ரமோஷன் பண்ணியிருந்த அந்த ப்ரமோஷன் சரியில்லை, நீ இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கன்னு சொன்னால் அந்த ரிவ்யூ என்னையுமே வளர்த்து விடும். அதை தான் நான் மிக முக்கியமாக பார்த்ததே அதில். அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட கிடையாது. இன்ஸ்டாவில் தான் இப்போ அதிகமாக போகிறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 50-60 ரீல்ஸ் வந்து நிற்கும் இன்ஸ்டாவில். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்பில் வரும். ஏன் கண்டினியூஸாக வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ இந்த வாரம் இங்கே ஒரு டோர்னமெண்ட்டு இங்கே வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோவை முதல்ல போடணும் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். அதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் அந்த ஷார்ட்ஸ்லாம் வரல அப்படின்னு. அதுக்கு பதில் இது தான், ஒரே ஆளாக பார்க்குறேன். இன்னொரு ஆள் போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு சம்பாத்தியம் வரலை. மாதம் சம்பாத்தியம் வந்தால் தான் யாராச்சும் அடுத்த ஒரு ஸ்டெப்பாச்சும் முன் வர முடியும். இத்தனை நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு ஐஃபோன் கூட நம்ம சேனல் வாங்கி போடல. குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண கேட்குறீங்க. ஐஃபோன்லாம் நல்ல குவாலிட்டி வாங்கணும்னா எவ்வளோ காசு ஆகுது? அவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நான் ரெடியாக இல்லை, என்னால் முடியவே முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது நான் ஐஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இன்னொரு ஆள் எனக்கு பேக்கப் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான். நான் இங்கே ஒரு நாளைக்கு 3-4 டோர்னமெண்ட் நடக்குது. நல்ல டோர்னமெண்ட் நிறைய நடக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எங்கே பேசுகிறேன்னா அங்கே போயிடுவேன். அதுதான் பெட்ரு. அதுதான் என் மனசாட்சிக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இன்னொரு இங்கே 30,000 அங்கே 50,000 நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் 50,000 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் எனக்கு பேர் கெட்டுரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பற்றி நான் பெருசாக யோசிச்ச கிடையாது. சப்ஸ்கிரைப் வேணும்னு எதிர்பார்த்தேன். நான் இன்னொன்று என்ன எதிர்பார்த்தேன்னா, 10,000 சப்ஸ்கிரைபர் ஒரிஜினலாக இருந்து நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்த காரணம் வந்து ஷார்ட்ஸு. ஸோ வீடியோ பார்க்க ஆள் வரமாட்டாங்க. அதனாலேயே எனக்கு பேக் ஃபயர் கண்டிப்பாக. அது வந்து பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் எனக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் வளர முடியும். அதுலேருந்து தான் எனக்கு ஏர்னிங் நல்லாவே கிடைக்கும். ஷார்ட்ஸ்லேருந்து மில்லியன் கணக்கில் போனால் தான் ஏதாச்சும் டாலரே வரும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டாலுமே இதுலேருந்து தான் பின் பாயிண்ட்டாக வருதுன்னு நான் அதை பார்த்ததே கிடையாது. அனாலிட்டிக்ஸை பற்றி நான் பார்க்க மாட்டேன். இந்த வாரம் ஏதாவது சம்பாதிச்சோமா ஓகே. ஏன்னா இது வரைக்குமே கமிட்டி சப்போர்ட் மட்டும்தான் என்னை இது வரைக்கும் ஓட வச்சுட்ருக்கு. யூடியூப் என்ன பெருசாக ஓட வச்சாங்க கிடைச்சா கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே போட்டிருக்கேன். 5 மாதத்துக்கு ஒரு 8,000 ரூபா தான் யூடியூப்லேருந்து வருதுன்னா நான் இன்னுமே அதே நிலைமை தான் இருக்கேன். இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படி இருந்தால் ஓகே. 1.5 வருஷத்துக்கு மேலேயும் நான் அப்படியே இருக்கேன்னா உங்கள் சப்போர்ட் இன்னும் தேவைப்படுது. அதுதான் சொல்ல வரேன். 28,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டோம் இன்ஸ்டாவில். இன்ஸ்டா ஒரு தனி கேட்டகரி. அதை நான் இதை பற்றி கொண்டு வரவே இல்லை ஆக்சுவலாக.
அது தனியாகவே இருக்கட்டும், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு